ஜெய்பீம் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க ஓகேவா? அந்த படத்துல நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க, எப்படி உள்ள போனீங்க அந்த படத்துக்குள்ள? என்னை டிக்டாக்ல இருந்து தான் பார்த்து கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட இருந்தா பேசியிருந்தாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போறீங்க ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கேமரா நீ மட்டும்தான் இருக்க, பக்கத்துல உங்க கூட யார் ஆக்ட் பண்றாங்க? இப்போ சூர்யா சார் இருக்காங்கன்னா சூர்யா சார், லிஜோ அம்மா இருக்காங்கன்னா லிஜோ அம்மா, அவங்க மட்டும்தான் உனக்கு நேரா இருக்காங்க. நீ அவங்கள பார்த்து மட்டும் தான் டைலாக் பேச போற. உன்னை சுத்தி யாரும் உன்னை பார்ப்பாங்க, பட் நீ யாரையும் பார்க்க போறது இல்லையே. நான் இப்படி அவங்களுடைய கேரக்டரை வந்து, அதாவது அவங்களுடைய பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க எப்படி நடப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது சூரியமா. டெய்லியும் அம்மா சொல்லுவாங்க, நீ தூங்கும் போது அவங்கள மாதிரி தான் தூங்கணும், சாப்பிடும் போது அவங்கள மாதிரி தான் சாப்பிடணும்னு. என்னை டெய்லியும் வந்து அவங்களுடைய பொண்ணு மாதிரி வந்து என்னை பார்த்து ஸ்க்ரீனில் வந்து செம்ம நடிச்சு காமிச்சிட்டீங்க. எங்களுக்காக வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் நடிச்சு காட்டணும் ஓகேவா? புதுசாக ஒரு கூட்டத்தில் கொண்டாந்து போட்டாங்களே, எப்படி காலத்தில் போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நிறைய பழகிடுச்சு. ஒருவேளை கௌரவமா பாட்டு பாடி சமாளிச்சிருந்தோமே, இந்த ஈத்ரிங்களோட சேர்ந்து பிச்சை எடுக்கிற நிலைமையா நினைச்சு வருத்தப்படுறாளோ என்னமோ. என்னக்கா எப்படி சொல்றீங்க? யாரோட சேர்ந்து பிச்சை எடுத்தா என்ன? தர்மத்தாலே கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்மளுக்கு பிச்சை போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெருமை தேடி தரதுல நம்மளுக்கெல்லாம் பெருமை தானேக்கா. விட்டுட்டு போறியா? நீ என்ன விட்டுட்டு போறடி? என்ன கொண்டுட்டு போற? கொண்டுட்டு போற? விட்டுட்டு போறேன்னு சொன்னல, போ. விட்டுட்டு போறேன்னு சொன்னல. 24 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுடைய பாசத்தை தகட்டு அனுபவிச்சு வளர்ந்தவன் நானு. காலேஜ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணுன்றதுனால எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. இந்த கல்யாணம் பண்ணுன்ற ஒரே காரணத்தினால எங்க அம்மாவை நானாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. நீதான் என் அம்மாவா, என் அப்பாவா, என் நண்பனா, என் சாமியா கூட நான் உன்னதானே பார்த்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல இருக்க எல்லா தைரியமும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் நம்பினேன். நான் அனாதையா தானே இருந்தேன். இனிமேலும் நான் அனாதையாவே இருந்துட்டு போறேன். வணக்கம் யூ தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட ஷோல யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஜெய்பீம் படம் மூலமா நம்மளோட மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்ச அல்லி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்ச ஜோஷிகா அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் ஜோஷிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்கிரீன்ல பாக்குறதுல நேர்ல பார்க்க வந்து அவ்வளோ அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்க வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஜெய்பீம் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க ஓகேவா? அந்த படத்துல நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க, எப்படி உள்ள போனீங்க அந்த படத்துக்குள்ள? என்னை டிக்டாக்ல இருந்து தான் பார்த்து கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட இருந்தா பேசியிருந்தாங்க, ஆடிஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 4 days 3 days ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. 3 days கண்டினியூஸாக ஆடிஷன் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ வந்து அடுத்து 4வது நாள் தான் வந்து நான் ஜெய்பீம் படத்துக்கு அந்த இதுக்குள்ளே வந்து கேரக்டருக்கே நான் செட் ஆனேன். அடுத்துதான் வந்து அவங்க செஞ்சிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து ஒரு பிளேஸ் எடுத்து எல்லா அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு விளையாடுற மாதிரி அந்த மாதிரி ப்ளே டைம் கொடுத்து அவங்களோட ஃபுட் கொடுத்து ஸோ வந்து என்னோட கேரக்டர் ஃபஸ்ட்டு செட் ஆகுதான்னு பார்த்தாங்க. ஏன்னா எந்த கேரக்டருமே வந்து செட் ஆகாமல் வந்து படத்துக்குள்ளே போக முடியாது. ஸோ வந்து என்னை வந்து ஒரு வாரமாக அங்கேயே இருந்து அவங்களுக்குள்ளே நான் செட் ஆகுறேன்னான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போறீங்க ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ வந்து நீங்கள் வந்து டிக்டாக்ல நடிக்கும்போது டிக்டாக் பண்ணும்போது வந்து அப்பா இருப்பாங்க, வெறும் ஃபோனில் தான் எடுப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா சுற்றி ஆளுங்களாம் இருப்பாங்க, சூர்யா சார் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படி நடிச்சிங்க? எனக்கு வந்து நான் வந்து நிறைய தடவை வந்து எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வந்து அப்பயும் தான் அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுலேயே எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா
இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ கேமரா நீ மட்டும்தான் இருக்க, பக்கத்துல கூட யார் ஆக்ட் பண்றாங்க. இப்போ சூர்யா சார் இருக்காங்கன்னா சூர்யா சார், லிஜோ அம்மா இருக்காங்கன்னா லிஜோ அம்மா, அவங்க மட்டும்தான் உனக்கு நேரா இருக்காங்க. நீ அவங்கள பார்த்து மட்டும் தான் டைலாக் பேச போற. உன்னை சுத்தி யாரும் உன்னை பார்ப்பாங்க, பட் நீ யாரையும் பார்க்க போறது இல்லையே. இதெல்லாம் யார் அப்பா சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன்னா அப்பாவே ஒரு பெரிய ஆக்டர் தான். இல்ல அப்பா கிட்ட வந்து நிறைய லைக் எப்படி சொல்றது, அப்பா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்களா, இப்படிதான் நீ நடிக்கணும், இப்படிலாம் கேமரா முன்னாடி இது பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அப்பா சொல்லி கொடுத்துதானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த 3 படம் நடிச்சிருக்கீங்க ஓகேவா? 3 படத்துலயுமே வந்து கிராமத்து படம், கிராமத்து ஸ்டைல்ல இருக்க பொண்ணு தான் நடிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி லைஃப் கேர்ள், எப்படி அந்த கேரக்டரை வந்து நீங்க அடாப்ட் பண்ணி நடிச்சீங்க? யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல தானாவே உங்களுக்கு வந்துச்சா? அது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், சூரி மாமா தான் வந்து ஜெய்பீம்லனுடைய ட்ரெயினர். ஸோ வந்து நான் பண்ணியிருக்க படம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும். நான் இப்படி அவங்களுடைய கேரக்டரை வந்து, அதாவது அவங்களுடைய பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க எப்படி நடப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது சூரி மாமா தான். வந்து நான் கொஞ்ச நாள் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், சூரி மாமா கிளாஸ்க்கு, ஆக்டிங் கிளாஸ்க்கு. போகும்போது மாமா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஜெய்பீமில் வந்து டெய்லியும் மாமா சொல்லுவாங்க, நீ தூங்கும் போது அவங்கள மாதிரி தான் தூங்கணும், சாப்பிடும் போது அவங்கள மாதிரி தான் சாப்பிடணும்னு என்னை டெய்லியும் வந்து அவங்களுடைய பொண்ணு மாதிரி வந்து என்னை பார்த்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து, அவங்களால தான் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டும், எங்கள் அப்பாவுடைய சப்போர்ட்டும், கேமராமேன் சாரோடைய சப்போர்ட்டும், டேரக்டர் எல்லாரோடைய சப்போர்ட்டும் சேர்ந்து வந்தது தான் ஜெய்பீம். அதே மாதிரி தான் மீதி எல்லா படமும் மாமா தான் அப்ப ஃபுல்லா எல்லாமே வந்து சொல்லி கொடுத்ததுல இருந்து எல்லாமே. மாமாக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்க. மாமா, நான் வந்து நான் எல்லா இதுலயும் சொல்றது தான், ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து படத்துல ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தாலும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ வந்து செட்ல வந்து ஜோஷிகா எப்படி சுட்டியா இருப்பாங்களா இல்ல வந்து அமைதியா தான் இருப்பாங்களா? ஃபஸ்ட்டு போன ஒரு 4 நாள் 5 நாள் இப்படி தான் இருப்பேன், எதுவும் தெரியாத மாதிரி, அப்பா மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. என்ன எல்லாரும் கேட்பாங்க எங்கள் அப்பாட்ட, என்ன உங்கள் பொண்ணு இவ்வளோ சைலண்டாலாம் இருப்பா? ஐயோ சைலண்ட் இல்லை சார், கொஞ்ச நாள் போட்டு நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு. இப்போ வந்து ஜெய்பீம், கருடன், வீரன்லாம் நடிச்சிட்டிங்க ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து மக்களிடையே இருக்க லைக் அவங்களோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்பீம் அப்பா அது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால நான் வந்து ப்ரீவியஸ் ஷோ போனேன். ப்ரீவியஸ் ஷோ போகும்போது நான் வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலியோட டேரக்டர் சார் கூட, சூர்யா சார் கூட எல்லாரோட 7 தடவை படம் பார்த்தேன். ப்ரீவியஸ் ஷோவே 7 தடவை பார்த்தேன். மேலே ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து யாருக்குமே தெரியாதுல்ல, ஏன்னா நான் வந்து முன்னாடி படம் பார்த்துட்டேன்னு எல்லாரும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரின்ட்டு நானும் போயிட்டு வந்து அந்த மணியப்பா சொல்லுவாங்கல்ல, செங்கேனே என்னை விட்டுறாத செங்கேனேன்னு சொல்லு, அந்த சீனப்பெல்லாம் நான் என் கையில் 2 கண்ணுலேயும் தண்ணி வரும். 6 தடவை படம் பார்க்கும்போது 2 கண்ணுலேயும் தண்ணி வந்துச்சு. யாருக்கும் தெரியாத மாதிரி யாராவது பார்க்குறாங்களா தொடச்சிட்டு அப்படியே. அடுத்து 7ஆவது தடவை படம் பார்க்கும் போது தான் இப்படியே உட்காந்து பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு அது பார்த்து பார்த்து பழகிடுச்சு இல்லையா. அப்புறம் நான் வந்து எல்லா படத்துலையும் ஒன்று தான் பார்ப்பேன், நம்ம பண்ணியிருக்கிறது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கா, நம்ம சீன் வரும்போது அவங்க எல்லாரும் அழுகிறாங்களா, இல்லைனா வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அப்பா இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நான் யோசிப்பேன். நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிப்பேன். இப்போ வந்து நீங்கள் வந்து சூர்யா சார் கூட நடிச்சிருக்கீங்க ஓகேவா? சூர்யா சார் கூட வந்து செட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ஒரு இது இருக்கும்ல, நினைவுகள் இருக்கும்ல, அதை ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்கு. ஃபஸ்ட்டு ஜெய்பீம் மூவி முடியும் போது லாஸ்ட்டில் சூர்யா சார்லாம் கிளம்பும் போது அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து செயின் வாட்ச் எல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு கூட ஒரு செயின் கொடுத்தாங்க சூர்யா சார். அப்புறமேட்டுக்கு ஷூட் அப்போ நடுவில் வந்து எனக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்தாங்க, ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸு, ஃபாரின் சாக்லேட்டு. அடுத்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் மழை பெய்யும் இல்லையா, அப்போ வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆடிட்டே இருப்பேன். ஸோ வந்து எனக்கு குளிர் தாங்காது, அவ்வளோவான குளிர் தாங்க மாட்டேன். அந்த சீன் அப்போல்லாம் சூர்யா அங்கிள் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து அங்கிள்காக வந்து அவருக்காக டவல் துடைக்க வச்சுருந்தாங்க.
நான் வந்து குளூர்ல நடுங்கிட்டே இருந்தேன். எங்க கிட்ட அப்ப ஒரு சின்ன டவல் தான் இருந்தது. அதை வச்சு எங்க அம்மா தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க. சூர்யா அங்கிள் குடுகுடுன்னு அவருடைய டவல் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து என்ன இப்படி தொடச்சி விடுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தொடச்சி விட்டு இந்த டவலை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல இன்னும் அந்த டவல் இருக்கு. சாரோட மெமரியா வந்து அதை வச்சிருக்கீங்க இன்னும். அப்புறம் இந்த நெருப்பு, இந்த அப்பாவை தேடுறேன்னு சொல்லி நானும் சூர்யா அங்கிள் மட்டும் இப்படி நெருப்புல உட்காந்துட்டு இருப்போம். அப்பயும் அந்த டைம் குளிராக தான் இருக்கும். எனக்கு நல்ல வேலை ஸ்கார்ஃப் போட்டு விட்டுட்டாங்க. எனக்கு குளிர் தெரிஞ்சுது. சூர்யா அங்கிள் கேட்டாங்க குளிர்தா அள்ளி அப்படின்னாங்க. லைட்டாக குளிர்தா அங்கிள் அப்படின்னேன். சரி இங்கே வாண்டி என் கையை பிடிச்சி அந்த நெருப்புல வச்சு இப்படியே தேய்ச்சி வச்சுக்கோ நாங்கள் வைக்கணும். அப்பா இப்போ தாண்டா அதமா இருக்கு. இப்போ வந்து ஜோதிகா மேம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஜோதிகா மேம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஜோதிகா மேம் என்ன சொன்னாங்க ப்ரீமியர் ஷோலாம் பார்த்ததுக்கு அப்புறம்? ப்ரீவியஸ் ஷோ பார்க்கும்போது வந்து நான் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு மேம் கிட்ட கேட்டேன். மேம் என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். ரொம்ப நேரம் யோசிச்சாங்க. தெரியலையடா அப்படின்னாங்க. அடுத்து நல்லா யோசிங்க மேம்னு சொன்னேன். ஆமா இந்த படத்துல ஒரு குட்டி பொண்ணு நீ தானே அப்படின்னாங்க. ஆமா மேம் நானே தான். உன் பேர் என்னடான்னு கேட்டாங்க. ஜோஷிகா மாயா மேம்னு ஸ்வீட் நேம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுடைய படம் பார்த்துருக்கேன் மேம், உடன்பிறப்பே. அதுல வந்து ஜோதிகா மேம் வந்து ரெண்டு பசங்களும் அவங்களுடைய அண்ணன் பையனும் அவங்களுடைய பையனும் விளையாடிட்டு இருக்கும்போது கிணத்துல வந்து விழுந்துருவாங்க. அப்ப வந்து ஜோதிகா மேம் தான் போய் கத்துவாங்க. அந்த பையன் கத்தும் போது அவங்க தான் போய் காப்பாற்றும் போது அவங்க பையனும் இருப்பாங்க, அவங்களுடைய அண்ணன் பையனும் இருப்பாங்க. ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல மேமால தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய பையனை விடும் போது அவங்களுடைய பையனை விட்டு அவங்க அண்ணன் பையனை மட்டும் காப்பாற்றுவாங்க. அப்போ என் கண்டையா அப்படி அழுக வரும். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது போய் மேம் கிட்ட சொன்னேன். அப்படியா நான் அதுல அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தேன்னா தேங்க்யூன்னு சொன்னேன். நீங்களே மேமுக்கு வந்து ஒரு இது அப்ரிசியேஷன் மாதிரி சொல்லியிருக்கீங்க, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஸ்கூலையும் சரி ஆக்டிங்கும் சரி எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஸ்கூலுக்கும் போகணும் ஆக்டிங்கும் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? நான் வந்து இப்போ ஏதாவது ஷூட்னா ஸ்கூலில் வந்து எனக்கு அப்பா போய் பேசிட்டு லீவ் கேட்பாங்க. ஸ்கூலில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க எப்படியோ. ஓகே, ஓரளவுக்கு சரி. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 எக்ஸ்பிரஷன் சொல்லுவேன். அது மாதிரி வந்து நீங்கள் நடிச்சு காட்டணும். ஸ்க்ரீனில் வந்து செம்ம நடிச்சு காமிச்சிட்டீங்க. எங்களுக்காக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நடிச்சு காட்டணும். ஓகேவா? நான் 2 எக்ஸ்பிரஷன் சொல்லுவேன். ஓகேவா? ஒன்று வந்து சிரிப்பு, லைக் வந்து ஒரு எமோஷனல் வந்து சிரிப்பாக வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு டைலாக், உங்களுக்கு பிடிச்ச டைலாக் வந்து நீங்கள் சொல்லலாம் சிரிச்சுக்கிட்டு. ஆமாம். புதுசாக ஒரு கூட்டத்தில் கொண்டாந்து போட்டாங்களே, எப்படி காலத்தில் போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நிறைய பழகிடுச்சு. ஒருவேளை கௌரவமா பாட்டு பாடி சமாளிச்சிருந்தோமே, இந்த ஈத்திரிங்களோட சேர்ந்து பிச்சை எடுக்கிற நிலைமையா நினைச்சு வருத்தப்படுறாலோ என்னமோ. என்னக்கா எப்படி சொல்றீங்க? யாரோட சேர்ந்து பிச்சை எடுத்தா என்ன? தர்மத்தாலே கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்மளுக்கு பிச்சை போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெருமை தேடி தரதுல நம்மளுக்கெல்லாம் பெருமை தானேக்கா. ஒரு வாசல் இருந்தாலும் திருவாசல் மகளே, சரியா சொல்லிட்டேன். செம்மையா பண்றீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு டைலாக் எந்த மூவில இருந்தாலும் அதை வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுறீங்களா? எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம உங்க அப்பன் பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நோங்காம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகும் படிச்சு 10வது ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாத இன்ஜினியர் ஆக முடியும். பிசிக்கல் டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன், மேக்ஸ்க்கு டியூஷன், ரோடோட அலைஞ்சு பெத்தவங்களே வேற ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் ஃபிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகையை அடமான வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வெச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமும் கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்ச அந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடோட வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷமா வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்தா அதையும் புடுங்கிக்க நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு மனுஷன்லாம் சமாளிச்சுட்டு இன்னைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க இந்த வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிருடா இருக்கும். செம்ம, அப்படியே தனுஷ் சாரோட சாயலை கொண்டு வந்துட்டீங்க அப்படியே. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகேவா? ஏதாச்சும் டேரக்டர் இப்போ நீங்க செட்ல இருக்கும்போது வந்து டேரக்டர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் லேர்ன் பண்ணிருக்கீங்களா? நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஞானவேல் அங்கிள் கிட்ட தான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஞானவேல் அங்கிள் ஏதாவது ஒரு சின்ன பிட்டு வந்து மிஸ்டேக் ஆனா கூட, இப்போ இப்படி ஷூட் நடந்துட்டு இருக்கீங்க, இங்க யாருமே ஃபீல்ட்ல நடக்கக்கூடாதுன்றாங்க. ஏதோ ஒரு மூலையில யாரும் லைட்டா கிராஸ் பண்றாங்க, கத்துறாங்க, உங்களுக்கு கேட்கல,
கட்டுன்னு சொல்லி அவங்கள ஃபீல் கிளியர் பண்ண சொல்லி அங்க ஒரு ஆள் நிக்க வச்சு மைன்யூட்டா வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி வாட்ச் பண்ணி அந்த அப்படியே யாராவது வந்து இப்ப கேமராவே சில நேரத்துல வந்து பேட்டரி லோவாயிரும், இல்லைன்னா வந்து லைட்டா ஒரு மாதிரி ஷேக் ஆயிடும். அப்படி ஏதாவது இருந்திருந்தா கூட ஞானவேல் எனக்கு சொல்லுவாங்க, என்னாச்சு சார், யாராவது குறுக்கல வந்துட்டாங்களா சொல்லுங்க அப்படின்ற. இல்ல கேமரா தான் இது ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஓகே சார், நீங்க சரி பண்ணிட்டு வாங்க, நம்ம இன்னொரு டேக் போயிடலாம் அப்படின்ட்டு அங்கிள் கிட்ட நான் நிறைய கத்துருக்கேன். ஓகே ஓகே. அப்போ ஞானவேல் சார் வந்து நிறைய உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வீட்டில் வந்து எப்படி ஜோஷிகா, அப்பா செல்லமா இல்லை அம்மா செல்லமா? 2 பேர் செல்லம் தான். யாராச்சும் ஒருத்தர் தான் சொல்லணும். யாராச்சும் 2 பேர் செல்லம் தான். எப்படி அமைதியா இருப்பீங்களா இல்லை அப்பாவை டார்ச்சர் பண்ணுவீங்களா? டார்ச்சர் பண்ணுவேன். ஏதாவது ஒரு கடையில இப்போ ஏதாவது எங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் நாங்க தான். டெய்லியும் போவேன், ஒரு பெண்ணை வேணும்ட்டே காலி பண்ணுவேன். அந்த கடைக்கு கூட்டு போங்க, போயிட்டு ஏதாவது அந்த பெண்ணு மட்டும் வாங்காம கிண்டர் ஜாய் என் தம்பியை கூட்டிட்டு போவேன். ஏன்னா அவன் கூட்டிட்டு போயிட்டா சாக்லேட் கேட்பான், எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா? ஓ, அந்த மாதிரி பிளான் போட்டு கூட்டு போயிருவீங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா எங்க அம்மாவெல்லாம் வந்து ஏமாத்தவே முடியாது. கூட்டிட்டு போனா போய் உங்க அப்பா கிட்ட கேளுண்டாங்க. சரி, அம்மா கிட்ட வேலைக்கு ஆகாதுன்ட்டு நான் அப்படியே அப்பா கிட்ட போயிடுவேன். ஓகே, அப்போ அப்பா தான் செட்லயும் சரி வீட்லயும் சரி எல்லா இடத்துலயுமே அப்பா தான். சரி ஓகே, நான் அந்த 2 செக்மெண்ட்ல ஒரு செக்மெண்ட் நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்க, இன்னும் ஒரு செக்மெண்ட் வந்து அழுகிற செக்மெண்ட். நீங்க வந்து கிளிசரிங்கே இல்லாம நீங்க வந்து நிறைய சீன்ஸ்லாம் அழுதுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக ஒரு சீன். விட்டுட்டு போறியா நீ? என்ன விட்டுட்டு போறடி, என்ன கொண்டுட்டு போற, விட்டுட்டு போறேன்னு சொல்லல, போ, விட்டுட்டு போறேன்னு சொன்னல. 24 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுடைய பாசத்தை தகட்டு அனுபவிச்சு வளர்ந்தவன் நானு. காலேஜ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணுன்றதுனால எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. இந்த கல்யாணம் பண்ணுன்ற ஒரே காரணத்தினால எங்க அம்மாவை நானாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. நீதான் என் அம்மாவா, என் அப்பாவா, என் நண்பனா, என் சாமியா கூட நான் உன்னதானடி பார்த்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல இருக்க எல்லா தைரியமும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் நம்பினேன். நான் அனாதையா தானே இருந்தேன், இனிமேலும் நான் அனாதையாவே இருந்துட்டு போறேன். செம்ம. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இதேமாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஜோஷிகாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் த ஹோல் டீம் ஆஃப் யூ தமிழ் மீடியா. தேங்க்யூ.